சிவாய நமவென்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் சைவத்தமிழ் நேயர்களை வணங்கி மகிழ்கின்றேன். திருவாசகம் படிப்பதனால் இவ்வுலகில் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையும் கிடைக்கும். அவ்வுலகில் அவனே கிடைப்பான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இருவாக்கும் சிகரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்குவதனால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவரம் கை எழுதரே மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரே காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேல் துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வார். அன்னையவள் பொன்னழகி அருள் வாங்கி காப்பாற்றும் சின்னம் சிறு ஊராம் நைனாதிவை சேர்ந்திட்ட என்னை வளர்த்து எழில் தமிழை ஊட்டி வைத்த அண்ணல் கணேசனின் அருள் கொண்ட நல்லுள்ளம் தன்னை வணங்கி எண்ணச் சிறகடித்து எண்ணற்ற கைபடைத்த வண்ணத் தமிழுக்கே வடிவழகை ஊட்டி வைக்கும் திருவாசகமும் அதன் மூல உரையும் உங்கள் முன்னிலையில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. பேசினால் இயல் தமிழ், பாடினால் இசைத்தமிழ், நடித்தால் நாடகத் தமிழ், திருமுறை சைவத்தமிழ், 4000 பிரபந்தம் வைணவத் தமிழ். ஆனால் திருவாசகம் அழுகைத் தமிழ். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி நரியை குதிரையாக்கி விட்டதும், பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்டதும், இறைவனே இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும், வள்ளலார் சன்மார்க்க நெறி பெற்றதும், மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம். தொழுது அடி அடைந்தவர்கள் தொண்டர்கள், அழுது அழுது அடி அடைந்தவர்கள் ஆதலால் அது திருவாசகம். ஆண்டவன் பெயரால் உலகில் பிரிவினைகள் நிகழ்கின்ற போது மதம் பரப்ப வந்த பாதிரியார் திருவாசகத்தை மொழிபெயர்த்துள்ளார் என்றால், ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, ஏதவனூர் ஏதவன் பேர் ஆரூட்டார் ஆரையலார், ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவா என்று மாணிக்க வாசகர் ஈசனை காணும் நூலில் போப் இயேசுவை காண முடியும் என்றால், திருவாசகம் மதத்தையும் தாண்டிய நூலாக இருக்கின்றது. திருவாசகம் 51 பதிகங்கள், 658 பாடல்கள் கொண்டது. ஒவ்வொரு பாடல்களையும் அதனுடைய விளக்கத்தையும் தருவதுதான் எனது நோக்கமாகும். 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக விளங்குவது திருவாசகம் ஆகும். இது மாணிக்க வாசகரால் அருளி செய்யப்பட்டது. இது உருகாத உள்ளத்தையும் உருக்கி உயிருக்கு பக்குவத்தை கொடுக்க வல்லது. அதனால் தான் திருவாசகம் என்னும் தேன் என்று அழைக்கப்படுகின்றது. உடற்பிணிக்கு மருந்து எவ்வாறு அவசியமாகிறதோ அதேபோன்று உயிர்ப்பிணிக்கு திருவாசகம் மருந்தாக அமைகிறது. திருவாசகத்திற்கு உருகாதவர் ஒரு வாசகத்திற்கும் உருக மாட்டார். ஓதுவார் உள்ளத்தை உருக வைக்கும் பேராற்றல் மிக்கது. சிவப்பிரகாச சுவாமிகளும் ராமலிங்க அடிகளும் திருவாசகத்தை
போற்றி புகழ்ந்துள்ளனர். லண்டனில் இருந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த டாக்டர் ஜி.யு. போப் என்பவர் தமிழை ஐயம் திரிபுர முழுமையாக கசடர கற்று திருவாசகத்தில் மூழ்கி போன அவர் திருவாசகத்தை முதன்முறையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அதேபோன்று பல்வேறு மொழிகளிலும் திருவாசகம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோணத்தில் பரமனை வழிபடும் பக்தி இலக்கியம் திருவாசகம் ஆகும். திருவாசகத்தை அருளிச் செய்த மாணிக்கவாச சுவாமிகளை நோக்கும் போது பாண்டிவள நாட்டில் வைகையாற்றம் கரையில் திருவாதவூரர் என்னும் திருப்பதியில் அமரத்தியர் என்னும் அந்தணர் குடியில் தோன்றியவர். வாதவூர் என்பது தந்தையார் இட்ட பிள்ளை திருப்பெயர். 16 வயது நிரம்புவதற்கு முன் கலைகள் யாவும் கற்று நல்லொழுக்க நலம் நிரம்பி யாவரும் வியந்து போற்றுமாறு விளங்கினார். இவரது திறமையைக் கண்ட அரிமர்த்தன பாண்டியன் தனக்கு முதலமைச்சராக ஆக்கினார். அமைச்சர் தொழில் நடத்தும் போது உலக வாழ்க்கையில் கசப்பு தோன்றியது. உயிருக்கு உறுதி எது எனவும் அதனை பெறுவதற்கு நல்ல ஆசிரியரை எதிர்பார்த்து இருந்தார். அவ்வாறு இருக்கையில் அரசன் கீழ்கடல் துறைமுகத்துக்கு சென்று பொற்காசுகளை கொடுத்து குதிரைகளை வாங்கி வரும்படி ஏவினார். செல்லும் வழியில் திருப்பெரும் துறையை அடைந்த போது குருந்தமர அடியில் அருளாசிரியராய் எழுந்தருளி இருந்த பெருமானைக் கண்டு பலமுறை வணங்கி பாடி ஆடி அடியேனை ஆட்கொண்டு உய்விக்க வேண்டுமென்று வேண்டினார். அவர்பால் கடவுள் உயிர் உலகம் என்னும் முப்பொருள் உண்மைகளை திருவைந்தெழுத்து அடைவால் அருளப் பெற்றார். சிவபெருமானிடத்து அன்புமீ கொண்டவராய் ஞான நல்லருளால் அருட்பாடல்கள் பொழிவார் ஆயினார். அவற்றை கேட்டு அருளிய சிவபெருமான் திருவுளம் கனிந்து அவரது திருவாயால் பிறந்த வாசகங்கள் மாணிக்கங்கள் போல் இருந்ததனால் மாணிக்க வாசகர் என்று பெயர் அருளி மறைந்தார். பின்னர் அடிகள் குதிரைகள் வாங்கச் சென்ற பொருளை சிவன் கோவில் திருப்பணிக்கும் சிவனடியார்களுக்கும் செலவிட்டு சிவ வழிபாட்டில் ஆழ்ந்திருந்தார். இதனை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் அடிகள் திரும்பி வருமாறு சீட்டு ஒன்று கொடுத்து அனுப்பினார். இதனை பெருமானிடம் முறையிட்டார். அவர் தந்த விலையுயர்ந்த மாணிக்கம் ஒன்றை பெற்றுக்கொண்டு அரசனிடம் கொடுத்தார். அரசே, குதிரைகள் ஆவணி திங்கள் மூல நாளில் வரும் என்றார். வேறு வழியால் இவர் கூறுவது பொய் என்று அறிந்தார். அவரை சிறையிலிட்டு வருத்தினார். அவர் வருந்துவதைக் கண்ட சிவபெருமான் அங்குள்ள நதிகளையெல்லாம் படிகளாக்கி அரசனிடம் அடைவித்தார். மீண்டும் படிகளெல்லாம் நதிகளாக மாறியதை அறிந்த மன்னன் சுடுமணலில் கல்லொன்றில் ஏற்றி நிறுத்தினார். அதை அறிந்த பரம்பொருள் வைகையாற்றில் நீரை ஊழிக்காலத்து வெள்ளமென பெருக்கி மதுரை ஒளியுமோ என அச்சுறுத்தினார். அஞ்சிய அரசன் ஊடவரை அழைத்து அணை கட்ட ஆணையிட்டான். பராபரன் வந்தி பிட்டு வாணிக்கு கூலியாளாய் வந்து மண் சுமந்து அடிபட்டு அடிகள் பெருமையை அரசனுக்கு நன்கு அறிவுறுத்தி மறைந்தருளினார். பின் அடிகள் பாண்டிய மன்னனை தேற்றி மதுரையில் இருந்து புறப்பட்டு திருப்பெருந்துறை சென்றார். அங்கிருந்து சிவபெருமான் ஏவியவாறே திரு உத்தரகோச மங்கை முதலிய திருப்பதியங்களுக்கு சென்று திருப்பதியங்களை பாடி தில்லையை அடைந்தார். புத்தரோடு வாதம் புரிந்து உம்மை பெண்ணை பேச வைத்தார். அவர் சிவலோகத்தில் திளைத்திருந்தார். அப்போது சிவபெருமான் அந்தணராகி அடிகளை அடைந்து அவர் தில்லையில் மற்றும் பல சிவ தலங்களில் ஓதிய பாடல்கள் எல்லாம் சொல்லக் கொடுத்து திருவாசகம் எழுதி திருக்கோவையார் பாடிவித்து அதையும் எழுதி கைச்சாத்திட்டு திருப்பலம் படியில் வைத்து மறைந்து அருளினார்.
நன்றி.